கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவனுடைய பராக்கிரமங்களை வற்றச் செய்பவன் கந்தன் அப்படின்னு மிக பழமையான நூல்கள் எல்லாம் முருகனை பற்றி பேசுகின்றது. அதோடு இல்லாமல் கந்து அப்படின்னா யானையை கட்டி வைக்கக்கூடிய தறி அப்படின்னு அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. கந்து தறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆன்மாக்கள் அனைத்தையும் ஒன்றாக கட்டி வைக்கக்கூடியவன், அதனால் அவனுக்கு கந்தன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. கந்தன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அற்புதமான பெயர். அந்த பெயரிலேயே எவ்வளோ படிக்கிறோம். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி. முருகனுக்கு கந்தன் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு இருக்கு. அப்ப கந்தன் என்கின்ற பேர் எவ்வளவு உயர்ந்தது. அதனால்தான் அவர் புராணத்திற்கே கந்த புராணம் அப்படின்னு பெயர் வைத்தார்கள். அனுபூதி அப்படின்னா அதற்கு இரண்டு வகையாக நாம அர்த்தம் செய்து கொள்ளலாம். ஒன்று, அணு அப்படிங்கிறது தொடர்ந்து வருவது. பூதி அப்படின்னா ஒன்றுபடுவது. கந்தனை தொடர்ந்து வந்து அவனோடு ஒன்றுபடக்கூடிய ஒரு அனுபவத்தை தருவது. அதனால் கந்தர் அனுபூதி. இது ஒரு பொருள். அனுபூதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அற்புதமான பொருளும் உண்டு. அணு என்றால் அனுபவம், பூதி என்றால் பேரின்பம். கந்தனாகிய முருகனை யார் ஒருவர் அனுபவித்து பேரின்பத்தை பெறுகிறார்களோ அந்த பேரின்ப நிலையை விளக்கக்கூடிய பகுதி. அதனால் இதற்கு கந்தர் அனுபூதி அப்படின்னு பேரு.